கோடை விடுமுறையால் திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் இலவச தரிசன பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் செய்ய 24 மணி நேரம் ஆகும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாலாஜி அழைப்பில் உள்ளார். பாலாஜி, வணக்கம். விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கோடை விடுமுறை தொடங்கியதை ஒட்டி தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். தற்போது நிலவரப்படி இலவச தரிசனத்திற்காக 24 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கியூ காம்ப்ளெக்ஸ் அனைத்து அறைகளும் 31 அறைகளும் நிரம்பி கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வரை வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார். அதே போல் 300 ரூபாய் தரிசனத்துக்காகவும் 5 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போல் கீழ் திருப்பதி அலிப்பிரி இடத்திலிருந்து டோக்கன் கொடுக்கும் பக்தர்களுக்கு 6 to 7 மணி நேரம் சாமி தரிசனத்துக்கு நேரம் அடிக்கணும். அதே போல் 24 மணி நேரம் இலவச டோக்கன் இல்லாத பக்தர்களுக்கு 24 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தரப்பில் தெரிகிறது. அதே போல் நேற்று ஒரே நாளில் 75,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ததாகவும் உண்டியல் காணிக்கையாக 3,74,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளதாகவும் தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறைகள் கிடைக்காமலும் பக்தர்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். தற்போது இலவச தரிசனத்துக்காக 24 மணி நேரம் காத்திருக்கும் நிலவை ஏற்பட்டுள்ளது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.